ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வீட்டில் செல்வ செழிப்புகள் இல்லை என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய மனதில் இருக்கும் கவலை கூட அதுதான். இத்தனை நாள் தான் இந்த கஷ்டத்தை அனுபவிப்பது. நமக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது இல்லையா? எல்லா நாளும் கஷ்டப்படுகிறோம். ஏதாவது ஒரு நாள் விடியும் என்று நினைத்தால் கூட ஒரு நாளும் விடுவது கிடையாது. எல்லா நேரமும் நாம் தூங்கும் நேரம் நினைப்போம், நாளைய நாளாவது நல்லபடியாக விடிந்துவிடும் என்று. ஆனால் அது எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காத பொழுது நீ சந்தோஷப்படுகிறாய், எவ்வளவு கவலைப்படுகிறாய், சந்தோஷமே இல்லாமல் தவிக்கிறாய். வாழ்க்கை இன்று மாறும் நாளை மாறும் என்று ஏமாந்து போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. ஏன் இப்பொழுது மனதில் கவலை கொள்கிறாய்? எதற்கு இப்பொழுது அழுகிறாய்? முதலில் கண்ணை துடைத்துக்கொள் என்னுடைய அன்பான தங்கப்பிள்ளையே. வாழ்க்கையில் நீ நிறைய தேடுவது செல்வ செழிப்புகள். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது தேவை பணம், நகை, செல்வ செழிப்புகள் தான். ஆரோக்கியம், இதெல்லாம் இப்பொழுது உனக்கு தேவைப்படும் முக்கியமான விஷயங்கள். இதில் ஏதாவது ஒரு சுச்சமம் இருக்கிறதா? ஏதாவது செய்து நான் நல்ல முறையில் முன்னுக்கு வருவதற்கான வழியை காட்டுங்களேன் என்று நீ கேட்கும் பொழுது நிச்சயமாக இந்த பிள்ளைக்கு உதவி செய்துவிட வேண்டும் என்பதற்காக நான் ஓடோடி வந்துவிட்டேன். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ நிறைய விஷயங்களை நீ தொலைத்து விட்டாய். ஆனால் இதற்கு மேல் எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நீ தொலைத்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு நாளும் முயற்சிகளை எடுத்து உனக்கு செய்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். அதில் முக்கியமாக நீ என்னிடம் கேட்டிருப்பது பணம். பணம் ஆனது உன் வாழ்க்கையில் கிடைக்க நான் உதவி செய்ய வந்துவிட்டேன். இன்று இரவுக்குள், அதாவது இப்பொழுதிலிருந்து நீ தூங்குவதற்குள் நான் சொல்லும் இந்த ஒரு விஷயம், ரொம்ப அதிகமான விஷயங்கள் எல்லாம் கிடையவே கிடையாது. இந்த 2 விஷயத்தை மட்டும் நீ செய்து விட்டாயானால், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய்து விட்டாயானால் நிச்சயமாக சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் பணம் இல்லையே, பணம் தேவைப்படுகிறதே என்று நீ தேட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா பணமும் தானாகவே உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேர ஆரம்பித்துவிடும். நீ எனக்கே நன்றி கூறுவாய். என்ன சாயி, இவ்வளவு பெரிய லீலைகளை செய்து விட்டீர்கள், அந்த அளவுக்கு என்னிடம் பணமானது சேர ஆரம்பித்து விட்டது என்று நீயே சொல்லி சந்தோஷப்படுவாய். ஆனால் நான் சொல்வது எப்பொழுதும் மறைமுகமாக, அதாவது வேறு யாருக்கும் இதை நீ பகிரக்கூடாது. உன்னுடைய கர்ம வினையை முடியும் நேரம் வந்ததினால்தான் நான் இதையே உனக்கு சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்பதற்காகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் கர்ம வினையானதை முடித்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லது செய்கிறேன். என்னுடைய அழகான பிள்ளையே, வாழ்வில் நீ எதையுமே தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். உனக்கு நான் என்ன சொல்கிறேனோ, எந்த விஷயத்தை செய் என்று உனக்கு கட்டளை இடுகிறேனோ அந்த விஷயத்தை மட்டும் நீ செய்தால் போதும். மற்றபடி வேறு எதையும் போட்டு நீ குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். வாழ்க்கையில் நீ நிறைய விஷயத்தை தேடுகிறாய், ஆனால் எதுவுமே உன்னை தேடி வருவது கிடையாது. ஆனால் இனிமேல் நீ இந்த விஷயத்தை செய்த பிறகு உன்னை தேடி எல்லாம் வரும். நீ தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே மாறிவிடும் தங்கமே. உன்னுடைய வாழ்வில் இதை நீ செய். என்னவென்றால், நீ எதையும் போட்டு நினைக்க வேண்டாம். 2 ரூபாய், அதாவது 1 ரூபா என்று 2 ரூபாய், அப்படி அதுபோல இல்லை என்றால் 2 ரூபாய் ஒரு காசு எடுத்து அதை உன்னுடைய மனதில் நன்றாக வேண்டிக்கொள். எனக்கு காசு தாருங்கள். உன் மனதில் இதுதானே இப்பொழுது உனக்கு பிரச்சனையே, பணம் தானே பிரச்சனையே. அதனால் எது உனக்கு உடனடியாக நடக்க வேண்டுமோ அதை மனதில் நினைத்து கொண்டு நீ வேண்டிக் கொண்டு என்னுடைய பாதத்தில் வைத்துவிடு. வைத்த பிறகு அந்த காரியமானது நடந்துவிடும். அதாவது எது உனக்கு தேவையோ அது ஒன்றே ஒன்று. இப்பொழுது உன்னுடைய வீட்டில் திருமணம் நடக்க வேண்டும், அதற்காக பணம் வேண்டுமோ, இல்லை உன்னுடைய தொழில் நல்லபடியாக நடக்க வேண்டும், அதன் மூலமாக பணம் வேண்டுமோ, ஏதோ ஒரு விஷயத்தை பணம் வேண்டும் என்று நினைத்து கொண்டு நல்லபடியாக கையில்
வேண்டிக் கொண்டு என்னுடைய பாதத்தில் வைத்துவிடு. அந்த பாதத்தில் இருக்கும் காசு அப்படியே இருக்கட்டும். புரிகிறதா? அப்படியே இருக்கட்டும். எப்பொழுது? அதாவது நாளை கூட உன்னுடைய வாழ்க்கை மாறலாம். உனக்கு தேவையான பணம் உன் கையில் கிடைக்கலாம். உனக்கு தேவையான பணம் கையில் கிடைக்கும் பொழுது அந்த 1 ரூபாயை என்னுடைய கோவிலுக்கு வந்து உண்டியலில் போட்டுவிடு. என் பாதத்தில் வைத்திருக்கும் அந்த 2 ரூபாய், அந்த 2 ரூபாயை என்னுடைய கோவிலில் வந்து போட்டுவிடு. அவ்வளவுதான். எந்த ஒரு தேவையில்லாத உனக்கு செலவுமே அல்ல. இது ஒரு சூட்சமமான வழி. இதை நீ பயன்படுத்தி பார். இன்று மட்டும். நாளை என்ன நாள் உனக்கே தெரியும் அல்லவா? நாளை என்ன நாள்? பொங்கல். உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பொங்கல் எப்படி பொங்கி வருகிறதோ அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையானது பொங்கி இனிப்பான நல்ல விஷயங்களை நாளையிலிருந்து தரும். இன்று நீ செய். நாளையே உன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மாற்றம் வருகிறது என்பதை பார். நீ முயற்சி எடு. அதற்கான வெற்றியையும் அதற்கான சந்தோஷங்களையும் நான் தருகிறேன். நான் தானே உனக்கு எல்லாம். என்னிடமிருந்து தாராளமாக எல்லாமே கிடைக்கும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். எப்பொழுதுமே தங்கமே, ஒரு நாள் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன் என்றால் அந்த விஷயத்தை உடனடியாக செய்ய பாருங்கள். நான் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உங்களை ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறேனோ அதை நீங்கள் செய்தீர்களானால் நிச்சயமாக வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். நல்லதுதான் நடக்கும். எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் இந்த சம்பவங்கள், இந்த பணப்பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மாறும். சூட்சுமமான வழிகளை நான் சொல்லிவிட்டேன். அதை நீ செய்வதும் செய்யாமல் விட்டுவிட்டு போவதும் உன்னுடைய கையில் இருக்கிறது. காலம் முழுவதும் உன்னுடைய பண கஷ்டம் உன்னிடம் இப்படியே இருக்காது. மாற்றங்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் ஒரு நாளும் கிடையாது. கண்களை நன்றாக திறந்து பார். காலம் முழுவதும் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கைக்கு வா. தேடி தேடி எந்த விஷயத்திலும் களைத்து போய் இருக்காதே. நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களையும் தர. அற்புதமும் அதிசயமும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திடும். நம்பிக்கை உன் வாழ்க்கையில் பிறந்திடும். நான் இருக்கும் வரை உனக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம். சந்தோஷமாக இருங்கள். சகல சௌபாக்கியத்தோடு இருங்கள். உங்களுக்கு தேவையானது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கட்டும். எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு பயந்து உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். நான் சொன்னதை செய்துவிட்டு அதற்கு பிறகு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான சுப விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று. பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு அனைத்தும் இனி பொன்னாகவும் அனைத்தும் இனி நிம்மதியாகவும் கிடைத்திட இந்த சாய் ஆகிய நான் என்றும் என்றென்றும் துணையாகவே இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.